ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு கிரேவி ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி கிரேவி குருமா அந்த மாதிரி செய்யாமல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம இந்த 6 வகையான கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா காளான் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது டேஸ்ட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 400 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க. வெந்தயக்கீரையை நல்லா உலர்த்தி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வீட்லேயே கஸ்தூரி மெத்தி ரெடி ஆயிரும். இப்போ இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 ஏலக்காய், 3லேருந்து 4 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்து இதை நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதை கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆனியன் பேஸ்ட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாங்க, அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா நம்மளுக்கு பச்சை வாசனையே நல்லா போயிருங்க, அந்த மசாலாவோடது எல்லாமே. இப்போ இதை வந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. இது கூடவே 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இருந்துச்சுன்னா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பட்டருக்கு பதிலாக நெய் சேர்க்குறேங்க. நெய் சேர்த்ததுமே நம்ம வந்து ஊற வச்சுருந்த காளானை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்மளுக்கு காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து முந்திரி வந்து நான் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கம்மி கூட பண்ணிக்கலாம் அந்த பொடியை, ஆனால் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்காக நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் கிரேவியோட கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சப்பாத்தியோட வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம 2வது ரெசிபி பார்த்திங்கன்னா குடமிளகாய் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க, செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 குடமிளகாய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம்.
2 வெங்காயம் அதையும் நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்குனா போதும், அதிகமாக வதக்க தேவையில்லை. இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க. வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். அந்த எண்ணெயிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூடவே 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேங்க. உங்கள் கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கிறங்காட்டி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் வந்து சீக்கிரமாக போயிடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடியில் அடிப்பிடிச்சிக்கும். இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் ஆறும்போது இன்னும் நம்மளுக்கு திக்காயிரும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3ஆவதாக வந்து எம்டி குருமா, அதாவது சால்னா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு சின்ன ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 7 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா அரைப்பட்டு வந்துடும் கசகசா. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் வந்து 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். 3 சோம்பு, 2 துண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடணும், அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 இலையிலேருந்து 15 இலைக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கசப்புத்தன்மை வராது. அதிகமாக சேர்த்தோம்னா கசப்புத்தன்மை வந்துடும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எப்போவுமே நம்ம சால்னா, குருமா அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் புதினா இலை சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா குலைவாக வதங்கினது இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வேணுமோ. இது கெட்டி குருமானுங்காட்டி நான் தண்ணி கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு விசில் வந்ததுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கமன்னு வாசனையான நம்ம கெட்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த கிரேவி ரெசிபி முந்திரியை வச்சு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த கிரேவி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்குங்க. இது 1/2 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 8 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா தக்காளி குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 4லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்து சீரகம் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுறலாம். சீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் தண்ணி குறைவாக தாங்க சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியான கிரேவியாக செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நெய் சேர்க்குறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா லைட்டாக கசப்பு தன்மை வந்த மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு சப்பாத்தியோடு வச்சு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம நார்மலாக கேரட் பீன்ஸ் வச்சு குருமா அந்த மாதிரி தான் செய்வோம். நம்ம இன்றைக்கி வெறும் பீன்ஸ் மட்டும் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம்.
3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கர் வச்சு எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுமே இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா பொருட்கள் சேர்க்க மாட்டோம். கிராம்பு, பட்டை அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. ஆனால் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாங்க. நம்ம இவ்வளோ தாங்க மசாலா பொருள். நம்ம இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போயிடணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்க்கும்போது நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்த்தோன்னே நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாயிரும். நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதிக நேரம் கலக்க வேண்டியதில்லை, சும்மா 1 நிமிஷம் கலந்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரியாக வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோன்னே வந்து நம்மளுக்கு கெட்டி ஆயிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்து ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு டேஸ்ட்டான ஒரு கிரேவி வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி வந்து வதங்கணுங்கிறது இல்லைங்க, நம்ம கலந்து விட்டாவே போதும். நம்ம தக்காளி இந்த மாதிரி சேர்க்கும்போது இதோட கிரேவி டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த மசாலா வந்து பீன்ஸோடு நல்லா கலந்து வரணும். நல்லா 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துக்கோங்க தண்ணி. இப்போ இதை நீங்கள் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த அளவுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து திக்கான கிரேவியாக தாங்க செய்கிறேன் சப்பாத்திக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கும்போது தான் ஆனால் இதோட சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும் தண்ணி. நம்மளுக்கு விசில் விட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு திக்காக வந்துடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப கூட இன்னொரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா வாசனையாகவும் இருந்துச்சுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, நல்லா திக்காக தான் இருக்குது. இந்த பதத்துக்கு இருக்கும்போது தாங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு சப்பாத்தி கூட வச்சு பரிமாறிக்கலாங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து முட்டை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டும் வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபியும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது எல்லா ரெசிபியுமே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோமோ கிரேவி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், சின்னதாக 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 7, 8 சேர்த்துக்கோங்க. 7 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துற வேண்டாங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நான் வந்து இதுக்கு 5 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடணும். இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த முட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரேவி வந்து நல்லா திக்காயிருச்சு. இன்னும் ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகும். இந்த பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே கடைசியாக நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். நம்ம கடைசியாக அதை சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.